என்னக்கா உங்க தங்கச்சியை காப்பாத்திட்டீங்களா? ஏய், நீ எதுக்கு இதெல்லாம் தலையிடுற? ஆத்தி, நான் எங்க தலையிடுறேன்? என் தலைய சாக்குல முக்கி நீங்க தானே என்ன மூட்டை கட்டி பார்சல் அனுப்புனீங்க. விட்டுருந்தா அவனுங்க என்னைய ஊர்லயே கொண்டு போய் விட்டுருப்பானுங்க. நல்ல வேலை நான் உஷாராயிட்டேன். ஆமாக்கா, நீங்க பிருந்தாவை கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? அது எதுக்கு உனக்கு இப்போ? இத பாரு, இந்த விஷயத்த மட்டும் வீட்ல சொன்ன, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது, பாத்துக்கோ. அக்கா, நான் ஏன்க்கா இத போய் எல்லாத்தையும் சொல்ல போறேன்? சொல்றதா இருந்தா தோ வந்ததும் மல்லிச்சித்தே தான் முதல்ல பார்த்தேன். அவங்க கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? அக்கா, உங்களுக்கு ஒரு காமெடி தெரியுமா? நீங்க பிருந்தாவை மூட்டையில கட்டி வச்சிருக்கீங்க. மல்லிச்சித்தி என்னைய பிருந்தாவை பத்திரமா பாத்துக்க சொல்லி சொல்ற. அவ இங்க இருந்தா தானே நான் பாத்துக்க முடியும். ஐயோ ஐயோ, என்னத்த சொல்றது. அம்மா, எதுக்கா இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறிய? நல்ல சம்பந்தம், வசதியான குடும்பம், கார்த்தி மச்சான் அம்சமா இருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? என்ன இருந்தா நான் கட்டி கொடுத்துருவேனா? இது என் அண்ணனை கொன்ன குடும்பம். விதி. நானும் வீராவும் இந்த வீட்டுல வந்து மாட்டிக்கிட்டோம். எங்களை மாதிரி என் தங்கச்சியும் வந்து மாட்டிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. பாத்தி அக்கா, நீங்க சொல்றது நியாயமால இருக்கு. அண்ணனை கொண்ட குடும்பத்துல வாழ்றதே கஷ்டம். இதுல தங்கச்சியை கட்டி கொடுக்கறது ரொம்ப கொடுமையான விஷயம்தான். உங்க நிலைமை எனக்கு புரியுதுக்கா. உங்க இடத்துல யாரு இருந்தாலும் இப்படித்தான் பண்ணுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இத பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். விஜி, இங்க பாரு, சொன்னா இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். ஐயோ அக்கா, எனக்கு பயந்தே வருது. நானே உங்களை அண்டி பொழைக்கிறதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நான் போய் உங்க பகைய சம்பாரிச்சுப்பேனா? நான் பாட்டுக்கும் நடக்கிற எல்லாத்தையும் கமுக்கமா பாத்துக்கிட்டு சம்பந்தம் இல்லாத ஆள் மாதிரி இருக்கேன்க்கா. நீங்க என்னை நினைச்செல்லாம் பயப்படாதீங்க. இருந்து கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா. சரியா? சரி சரி, உட்காருங்க. சித்தி, என்ன விஜி, வா. இங்கதான் இருக்கீங்களா? இந்த இது சொல்லுவாளே, இது எது? அதான் சித்தி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒண்ணு வைப்பாளே, அது நலங்கு. அதுக்கப்புறம் சித்தி, அதுக்கப்புறமா இந்த மேடையில மாப்பிளையும் பொண்ணையும் நிக்க வச்சு போட்டோலாம் பிடிப்பால. ஓ, ரிசப்ஷனை கேக்குறியா? அதேதான், ரிசப்ஷன். அதுக்கு நேரமாச்சுல. பிருந்தாவுக்கு மேக்கப் போடணும்னு கூப்பிட்டேன். வீராக்கா உள்ளேயே விட மாட்டாங்க சித்தி. நேரம் ஆச்சுல, எல்லாரும் கூப்பிட போறாங்க சித்தி. உன்னை உள்ள விட மாட்டேன்னு சொன்னாளா? ஏ தெரியல சித்தி, எனக்கு எதுவும் மேக்கப் போட தெரியாதுன்னு நான் சொதப்பி போடுவேன்னு நினைச்சாலோ என்னமோ. சரி, வா, என்னன்னு கேப்போம். வாங்க. வா. அக்கா தங்கச்சிங்கன்னு 3 பேரும் இந்த குடும்பத்துக்கு வாழ வந்துட்டாங்கன்னா அப்புறம் இந்த குடும்பத்துல முடிவெடுக்கிறது அவகதானே. அப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டுல வேலையே இருக்காது. எல்லாம் அவங்க ராஜ்யமாத்தான் இருக்கும். அதே இப்பத்துல இருந்தே அவங்க சொல்றது எல்லாம் நீங்க கேட்கணும்னு சத்தம் போடுறாங்க போல. இதெல்லாம் எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதுதான் சித்தி. 1000 நீங்க மகன்னு சொன்னாலும் யாரும் நீங்க பெத்த மகன் கிடையாதுல்ல, வளர்த்துவீங்க தானே. கல்யாணம் ஆனதும் எல்லாரும் அவங்க பொண்டாட்டி பேச்சத்தையும் கேட்பாங்க. சித்தி, எதுக்கும் நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இல்லனா உங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது வரைக்கும் நீ இப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இதுக்கு அப்புறம் நீ ஒரு குடும்பஸ்தன். உன்னை நம்பி ஒரு பொண்ணு வரப்போற. நீங்க ஒரு குடும்பமாக போறீங்க. இனிமே தாண்டா நீ ரொம்ப பொறுப்பா இருக்கணும். சரிங்கப்பா. இந்த விளையாட்டு புத்தி, பசங்களோட வெளியே சுத்துறது, அரட்டை அடிக்கிறது, இதெல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சுக்க. என்ன அந்த நேரத்தை கட்ட பொண்டாடிக்கு கொடுக்க கத்துக்க. அப்பா, நான் அப்படிலாம் ஒண்ணும் இருக்க மாட்டேன்ப்பா. இல்லடா, நானும் வயசை கடந்துதானே வந்திருக்கேன். காதலிக்கும் போது மணிக்கணக்கா பேசுவோம். அதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா
கொஞ்ச நாள்ல அப்படியே குறைஞ்சிடும். பொண்டாட்டிக்கு நேரமே ஒதுக்க முடியாத மாதிரி ஆயிடும். அப்படிலாம் இருக்க கூடாதுடா. ம் சரிப்பா. இப்ப எப்படி அந்த புள்ள மேல பாசமா நேசமா இருக்கியோ அந்த மாதிரி காலத்துக்கும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது நிலைச்சு இருக்கும். சரிங்கப்பா, கண்டிப்பா. ம். என்ன மாமா மச்சானுக்கு கல்யாணத்தை பத்தி பாடம் எடுக்கிறீங்களோ? அப்படிலாம் இல்லம்மா. இந்த காலத்து பசங்களாம் நமக்குள்ள அட்வைஸ் பண்றாங்க. நாம எங்க பண்றது? ஏதோ நமக்கு தெரிஞ்சத சொல்றோம். என்ன இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி வருமா மாமா? நீங்களும் அத்தையும் கூட லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமே. சின்ன வயசுல அப்பா சொல்லியிருக்காங்க மாமா. பெரிய கலவரமே பண்ணி அத்தை கழுத்துல தாலி கட்டினீங்களாமே. அம்மா சும்மா இருக்க மாட்டியா? நீங்களும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க. மாற மச்சானும் உங்களை மாறிட்டேன். இப்போ கார்த்தி மச்சானும் அதே மாதிரி. சூப்பர்ல மாமா. ஐயோ. அட மச்சானுக்கு வெக்கத்தை பாத்தீங்களா? என்ன மச்சான் இப்படியே வெக்கப்பட்டு உட்காந்துட்டு இருந்தா எப்படி? பொண்ணுக்கு கங்கணம் கட்டணும். நல்ல நேரம் வேற முடிய போதில்ல. அட ஆமாம்மா, நல்ல வேளை ஞாபகப்படுத்தின. இன்னும் கொஞ்ச நேரத்தை ரிசப்ஷனுக்கு போகணும். ம். அதுக்குள்ள கங்கணம் கட்டியா? நாம தான் இங்க பரபரப்பா பேசுறோம். ஆனா வீரக்கா மட்டும் இன்னும் பிருந்தாவை ரெடி பண்ணாமலே இருக்காக. யாரையும் உள்ள விட மாட்டாங்க மாமா. அப்படி என்னத்தான் பண்றாங்களோ தெரியல. அவங்க ரெடி ஆனதோ நான் கூட்டிட்டு வரேன். ம்.